Hi everyone. Today we will learn how to design this simple plastic product in CATIA GST workbench. இப்போ இந்த ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த 3D மாடல் நான் வந்து ஆல்ரெடி டிசைன் பண்ணிட்டேன். இதை எப்படி டிசைன் பண்றோங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அட் த சேம் டைம் இதை டிசைன் பண்ணும்போது என்னென்ன ஃபெயிலியர்ஸ் வருங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐ ஜஸ்ட் ஓப்பன் த 2D drawing ஆஃப் திஸ் மாடல். ஸோ ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதோட 2D drawing. ஸோ டாப் வியூ கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் வியூ, லெஃப்ட் சைடு வியூ அண்ட் ஐசோமெட்ரிக் வியூ. இப்போ டாப் வியூவில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதோட ரெக்டாங்கிள் ப்ரொஃபைல் தெரியும். இந்த ப்ரொஃபைல் தான் இந்த பேஸ் ப்ரொஃபைல். தென் இன்சைடில் இருக்கக்கூடிய இந்த ரெக்டாங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொஃபைல் தான் இந்த சர்ஃபேஸோட ப்ரொஃபைல். இதுக்கப்புறமா இதில் வெளியில் ஒரு ஃபிளாஞ்ச் ஆட் ஆயிருக்குது. இந்த ஃபிளாஞ்ச் தான் பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டர் ப்ரொஃபைல். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு ஹிடன் ரெக்டாங்கிள் மாதிரி உங்களுக்கு தெரியும். இந்த ஹிடன் ரெக்டாங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஸ் சப்போர்ட். இந்த பேஸ் சப்போர்ட் வந்து டேரெக்டாக டாப் வியூவில் தெரியாது விசிபிளா. அதனால இந்த மாதிரி ஹிடன் லைனாக இருக்குது. அதே மாதிரி இதோட ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நமக்கு கரு ஷேப்பில் கனெக்ட் ஆயிருக்குது. சைடு வியூவில் பார்க்கும்போது ரெண்டு பக்கமும் கரு ஷேப்பில் கனெக்ட் ஆயிருக்குது. இதை நம்ம எப்படி வந்து டிசைன் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். நான் CATIA ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஐ ஸ்டார்ட் மெனு, மெக்கானிக்கல் டிசைன். எதர் யூ கேன் சூஸ் வயர் ஃப்ரேம் அண்ட் சர்ஃபேஸ் டிசைன், அரல்ஸ் நீங்கள் வந்து இந்த ஷேப்பில் போயிட்டு ஜெனரேட்டிவ் ஷேப் டிசைன் GST ரெண்டில் எது வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். நவ் ஐ ஜஸ்ட் ஓப்பன் த வயர் ஃப்ரேம் அண்ட் சர்ஃபேஸ் டிசைன். ஒன்ஸ் சர்ஃபேஸ் டிசைன் ஓப்பன் பண்ணோன்னா எப்போவுமே நீங்கள் சர்ஃபேஸ் மாடலிங் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த டிஃபால்ட் பிளைன்ஸை ஹைட் பண்ணிருங்க. அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஆக்சிஸ் சிஸ்டம் இம்போர்ட் பண்ணலாம். ஆக்சிஸ் சிஸ்டம் எப்படி இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இன்சர்ட்டில் போயிட்டு ஆக்சிஸ் சிஸ்டம் கொடுங்க. நம்மளோட பிளேனோட லொகேஷனில் ஆக்சிஸ் சிஸ்டம் கிரியேட் ஆகும். ஜஸ்ட் ஓகே கொடுங்க. இதில் எந்த சேஞ்சஸும் இப்போ பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஆக்சிஸ் சிஸ்டம் நம்ம ஷோ பண்ணோம் அப்படின்னா நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது சர்ஃபேஸ் மாடலிங் பொறுத்த வரைக்கும். அதனால தான் இதை ஷோ பண்ணுறோம். இப்போ இந்த 3D மாடல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இது எப்படி கிரியேட் ஆயிருக்காங்க அப்படின்னா பேஸ்ட் அப்பான் திஸ் 2D sketch. ஸோ இந்த 2D sketch வச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த இன்னரில் இருக்கக்கூடிய இந்த ரெக்டாங்கிள் ப்ரொஃபைலையும் இந்த அவுட்டரில் இருக்கக்கூடிய இந்த ரெக்டாங்கிள் ப்ரொஃபைலை நம்ம ட்ரா பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபர்ஸ்ட் sketch. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் sketch, இந்த பேஸ் ரெக்டாங்கிள். அண்ட் அதுக்கப்புறமா இது நம்மளோட செகண்ட் sketch. இந்த 3D மாடல் நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வியூவில் ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கைட் கர்வ், அதே மாதிரி நீங்கள் சைட் வியூவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கைட் கர்வ் தெரியும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ட்ரா பண்ணதுக்கப்புறமா we can use multi section option to create this one. இது எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட் ஐ ஓப்பன் தட் CATIA ஒர்க் பெஞ்ச் ஹியர். ஃபர்ஸ்ட் ஐ ஜஸ்ட் இன்சர்ட் ஒன் ஜாமெட்ரிக்கல் செட். ஆல்வேஸ் நீங்கள் வந்து சர்ஃபேஸ் மாடலிங் பண்ணும்போது இந்த மாதிரி ஜாமெட்ரிக்கல் செட் இன்சர்ட் பண்ணிக்கங்க. ஓகே, நவ் யூ கேன் see this sketch. ஃபர்ஸ்ட் ஐம் கோயிங் டு ட்ரா திஸ் ரெக்டாங்கிள் ப்ரொஃபைல். இந்த ரெக்டாங்கிளோட சைஸ் பார்த்தீங்கன்னா 85, 65 அண்ட் பில்லர் 29. உங்களுக்கு வேணா இந்த இமேஜை ஸ்னாப் எடுத்துக்கங்க. ஜஸ்ட் ஐ கிளிக் ஓகே. 85, 65 and 29. I'm going to choose the top plane. Just select the plane and I just swap, reverse, okay. Center rectangle எடுத்துக்கலாம். Just click the center rectangle and click the center point of the axis and go to constraint option, double click and give the dimension. So this one 85 and height of this profile is 65. And நாலு கார்னர்லையும் fill out apply பண்ணணும். Just go to operation, corner, select all the corner and the radius value is 29. Just click yes. So it break the sharp edges. Okay, just click okay. So next பார்த்தீங்க அப்படின்னா you can see the drawing. Next வந்து இந்த டாப்ல இருக்கக்கூடிய இந்த ரெக்டாங்கிள் வரைய போறோம். பட் so I just go to wireframe option here and you can see the plane. Select this plane is my reference and 20 mm height. Once plane create பண்ணதுக்கு அப்புறமா அடுத்து sketch option, just select that plane, swap and reverse and click okay. So dimension, I check the dimension here. So dimension வந்து இதுதான் நம்ம ட்ரா பண்ண போறோம். 140 into 84. So just draw another rectangle and constraint, double click, 140 and 84. Same, apply corner on for all the corners. Just give the value of 29. Just click OK and exit. So இப்போ நம்ம செக்ஷன் கர்வ்ஸ் ட்ரா பண்ணிட்டோம். இப்போ ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம அந்த ரெண்டு செக்ஷன் கர்வையும் ட்ரா பண்ணிட்டோம். இப்போ இந்த கைட் கர்வ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு வியூலையும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வியூலையும் கொடுத்துருக்காங்க, சைட் வியூலையும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் 30 ரெண்டு பக்கமாக இருக்குது. ஸோ ஐ ஜஸ்ட் கோ டு செலக்ட் மை ஃப்ரண்ட் பிளேன். ஃப்ரண்ட் பிளேனில் போயிட்டு ஸ்கெட்ச் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் செலக்ட் த ஸ்கெட்ச் அண்ட் கிளிக் ஓகே. ஸோ கைட் கர்வ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்க் தான். பட் அந்த ஆர்க் பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த ரெண்டு எண்ட்லையும் கோஇன்சிடென்ட் ஆகணும். சப்போஸ் கோஇன்சிடென்ட் ஆகலை அப்படின்னா இட் வில் நாட் ஒர்க். Just select this point and this arc point, constraint define dialog box, select coincident. Same, select these 2 points, constraint define dialog box and select coincident and go to constraint option, give the dimension of 30 mm. இப்போ ஒரே டைம் வந்து இதோட ஆப்போசிட் இருக்கக்கூடிய இந்த ஸ்கெட்ச் இந்த பக்கமும் சேம் ஸ்கெட்ச் தான் வரும். ஒரே டைம் இதை ட்ரா பண்ண வேண்டாம். அது ஏன் அப்படின்னா நான் சொல்றேன். ஸோ எக்ஸிட் பண்ணிக்க. எக்ஸிட் பண்ணிட்டு திரும்ப அகைன்
ஃப்ரண்ட் பிளேன் போயிட்டு திரும்ப மறுபடியும் ஒரு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணுங்க. ஸோ இப்போ இதோட ஆப்போசிட் சைடு சேம் ஆர்க். ஸோ ரெண்டு ஆர்க்குமே நீங்கள் ஒரே பக்கம் நீங்கள் ஒரே ஸ்கெட்சில் நீங்கள் ட்ரா பண்ணக்கூடாது. ட்ரா பண்ணீங்கன்னா செலக்ட் பண்ணும்போது ரெண்டும் சேர்ந்து செலக்ட் ஆகும். அப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா எரர் ஆகும். ஸோ அதனால தனித்தனியாக ட்ரா பண்ணுங்க. ஓகே, ஜஸ்ட் give the dimension of 30 enter. now you can see front viewல இருக்கக்கூடிய ரெண்டு கைட் கர்வ் ட்ரா பண்ணிட்டா எக்ஸிட். இப்போ எதுக்காக நம்ம தனித்தனியாக வரைஞ்சோம்னா வெளியில செலக்ட் பண்ணும்போது பாருங்க இது தனியாக செலக்ட் ஆகுது, இது தனியாக செலக்ட் ஆகுது. நீங்க ஒரே ஸ்கெட்ச்ல வரைஞ்சீங்கன்னா ரெண்டுமே ஒன்னா செலக்ட் ஆகும், உங்களுக்கு மல்டி செக்ஷன் பண்ணும்போது வராது, எரர் கிரியேட் ஆகும். இப்போ இந்த வியூ சைட் வியூலயும் சேம் 30 30. ஸோ ஐ ஜஸ்ட் கோ டு சைடு வியூ ஒன் ஸ்கெட்ச். ஸோ நீங்கள் நார்மல் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்பவுமே பொசிஷன் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி நான் ஸ்வாப்லாம் பண்ணுறேன். ஆல்வேஸ் யூஸ் பொசிஷன் ஸ்கெட்ச், இட் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன் ஆக்சுவலாக. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேம் ஆர்க் ப்ரொஃபைல். ஃபர்ஸ்ட் செலக்ட் தீஸ் 2 பாயிண்ட், டோன்ட் செலக்ட் த லைன், செலக்ட் த பாயிண்ட். ஓகே, அண்ட் கோ டு கன்ஸ்ட்ரெயின்ட், ரைட் கிளிக் கோஇன்சிடென்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், ரைட் கிளிக் கோஇன்சிடென்ட் அண்ட் ஜஸ்ட் அப்ளை த ரேடியஸ் வேல்யூ ஹியர். ஸோ ரேடியஸ் ஆஃப் 30. இதுலேயுமே அதே தான், இந்த பக்கம் இருக்கிற ஆர்க்கை இந்த பக்கம் நீங்கள் மிரர் பண்ணவோ இல்லைனா டேரெக்டாக வரையவே வேண்டாம். சப்போஸ் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் தெரியாமல் இந்த மாதிரி வரைஞ்சிட்டீங்க, ஸோ ஒரே ஸ்கெட்சில் ரெண்டு பக்கமும் நீங்கள் வரைஞ்சிட்டீங்கன்னா அது என்ன எரர் ஆகுதுன்னா ஐ வில் எக்ஸ்பிளைன். ஐ ஜஸ்ட் கோ டு அப்ளை தி கன்ஸ்ட்ரெயின்ட் ஹியர் கோஇன்சிடென்ட், select these 2 points and go to apply coincident and the radius value of 30. இப்போ ஒரே டைம்ல நீங்க ரெண்டு பக்கம் இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டீங்க. எக்ஸிட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்கெட்சை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இது ரெண்டுமே ஒன்னா செலக்ட் ஆகுது. ஸோ இது வந்து மல்டி செக்ஷன்ல செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு எரர் கிரியேட் ஆகும். சப்போஸ் நீங்க இந்த மாதிரி வரைஞ்சிட்டீங்க ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் டெலிட் பண்ண தேவையில்லை. ஹியர் வி ஹேவ் த ஆப்ஷன் டிஸ்அசெம்பிள். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒன்னா வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் டூல் பார்ல வி ஹேவ் த ஆப்ஷன் டிஸ்அசெம்பிள். ஜஸ்ட் செலக்ட் திஸ் ஒன் அண்ட் செலக்ட் தட் ஸ்கெட்ச். நீங்க இதை கொடுத்தோன்னா ஆப்ஷன் கேட்கும் ரெண்டு செல்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல் செல்ஸ் 2 ரெண்டு இதாக டிவைட் பண்ண மாதிரி கேட்குது. ஜஸ்ட் செலக்ட் திஸ் ஒன் அண்ட் கிளிக் ஓகே. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டுமே வந்து தனித்தனியாக செப்பரேட் ஆயிடுச்சு. ஸோ திஸ் த கான்செப்ட். ஸோ ஜஸ்ட் ஐ ஹைட் திஸ் ஒன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டுமே தனித்தனியாக செப்பரேட் ஆயிடுச்சு. பட் எல்லா டைமும் இது கரெக்டாக ஒர்க் ஆகாது, அதனால தனித்தனியாக வரைகிறது பெட்டர். Now you can see section curve வரைஞ்சிட்டோம், guide curve வரைஞ்சிட்டோம். I just go to multi section. So I go to here the surface option and here I select that multi section. So multi section command போயிட்டு first section select பண்ணிக்கலாம். So sectionல 1 by 1 select பண்ணுங்க. First section, second section. இந்த ரெண்டு செக்ஷன்ல நம்ம என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட க்ளோசிங் பாயிண்ட் டைரக்ஷன். க்ளோசிங் பாயிண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல இருக்கணும். எதர் ரெண்டுமே வந்து இப்போ இது பாட்டம் ஃபேஸ் பண்ணியிருந்ததுன்னா இதுவுமே பாட்டம் ஃபேஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இது டாப் ஃபேஸ் பண்ணியிருந்ததுன்னா இதுவுமே டாப்பை ஃபேஸ் பண்ணியிருக்கணும். தட் இஸ் த மெயின் கான்செப்ட் ஹியர். ஏரோ ஷுட் பி இன் தட் சேம் டைரக்ஷன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கைட் கர்வ் செலக்ட் பண்ணுங்க. ஸோ இதான் நம்ம கைட் கர்வ். ஸோ நாலுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கிளிக் த ப்ரிவியூ. ஸோ கெட் த ரிசல்ட் அண்ட் கிளிக் ஓகே. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து சர்ஃபேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ ஜஸ்ட் ஐ ஹைட் திஸ் பிளைன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸோ இந்த பாட்டம் சர்ஃபேஸை நம்ம ஃபில் கமாண்ட் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஃபிளாட். ஓகேங்களா? ஸோ இந்த பாட்டம் வந்து ஃபிளாட்டா இருக்கிறதுனால ஸோ இது வந்து ஃபிளாட்டா நமக்கு க்ளோஸ் ஆக போகுது. அதனால we can use the fill command. So just I'm going to use here fill command. Just go to select fill and select that sketch. ஸோ நீங்க செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி க்ளோஸ் காண்டூர் வரணும். சப்போஸ் நீங்க வந்து உங்க ஸ்கெட்ச் வந்து இந்த மாதிரி ஹைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க ஸ்கெட்ச் ஹைட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க fill command யூஸ் பண்ணும்போது நீங்க இந்த மாதிரி ஒன்னா செலக்ட் பண்ணணும். மொத்தமா எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து இது மொத்தமா செலக்ட் ஆகும். ஓகேங்களா? ஓப்பனா இருக்கக்கூடாது. ஒன்னா you need to select all the edges. But if you have the sketch, no issue. You can directly select the sketch. So நான் என்ன பண்றேன், Ctrl Z பண்ணிட்டு sketch எடுத்துக்கிறேன். ஈஸியா செலக்ட் பண்ணிடலாம். Fill command, just select the sketch and click OK. இப்போ இந்த ரெண்டு சர்ஃபேஸையும் நம்ம வந்து ஒரே சர்ஃபேஸா கன்வெர்ட் பண்ணிடலாம். ஏன்னா ரெண்டுமே இப்போ தனித்தனியா இருக்குது. பாத்தீங்கன்னா ரெண்டுமே தனித்தனி சர்ஃபேஸா இருக்குது. I just go to join command here. Operation toolbar, join command, just select first surface, second surface, click OK. Next, so once இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதோட பாட்டம் சப்போர்ட் நம்ம ட்ரா பண்ண போறோம். So I just open the drawing again. So இந்த பாட்டம் சப்போர்ட் ட்ரா பண்ண போறோம். இந்த பாட்டம் சப்போர்ட் எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பாருங்க ஒரு ஹிடன் ப்ரொஃபைல். ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த பேஸ் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணோம். அதுல இருந்து ஒரு 5 mm ஆஃப்செட் ஆயிருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம ட்ரா பண்ணணும். இந்த 5 mm ஆஃப்செட் எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஸோ டோன்ட் கிரியேட் ஸ்கெச்சஸ். ஸோ இதுக்காக நீங்க போயிட்டு ஸ்கெட்ச் கிரியேட் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த கர்வ் அதாவது இந்த ஸ்கெட்ச் இருக்குல்ல இதை ஆஃப்செட் பண்ணி வித்தவுட் கிரியேட்டிங் ஸ்கெட்ச் ஆப்ஷன் வி கேன் ஆஃப்செட். எப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா we have the option curve offset. ஸோ இந்த கர்வ் ஆஃப்செட் யூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் செலக்ட் தட் கர்வ் ப்ரொஃபைல். இந்த ஸ்கெட்சை செலக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஸ்கெட்ச் செலக்ட் ஆயிடுச்சு. திரும்ப இங்க வந்து சப்போர்ட் கேட்கும் இந்த பிளைன். ஸோ இந்த ஸ்கெட்ச் வந்து பேஸ்ட் அப்பான் திஸ் டாப் லைன். ஸோ இந்த டாப் லைன் தான் நம்ம சப்போர்ட்டா செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து இங்க வந்து என்ன வேல்யூ 5 mm என்ன 5 mm செட் பண்ணிட்டு இன்வெர்ட் கொடுங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஆஃப்செட் ஆகுது பட் இட்ஸ் கோயிங் அவுட் சைட்.
ஸோ அகைன் கிவ் இன்வெர்ட் இட் கோயிங் இன்சைட். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த இடத்துல பாருங்க ஸ்கெட்ச் வந்து நம்ம ஆப்செட் பண்ணிட்டோமா யூசிங் கர்வ் ஆப்செட். ஸோ டோன்ட் கோ டு ஸ்கெட்ச் ஆப்ஷன் அண்ட் ட்ரா ஸ்கெச்சஸ் அண்ட் கிவ் த ஆப்செட் வேல்யூ லைக் தட். டைரக்ட்லி யூ கேன் யூஸ் த கர்வ் ஆப்செட். ஒன்ஸ் இது பண்ணதுக்கு அப்புறமா இதோட பேட்ஜிக் அதாவது எக்ஸ்ட்ரூட். ஸோ எக்ஸ்ட்ரூட் அபவுட் ஹியர் 8 mm. ஸோ ஐ ஜஸ்ட் செலக்ட் த sketch, or you can directly go to extrude command. You can select the sketch and direction. So just right click, check the compass direction. I want that bottom side, so I am going to use Z component and reverse direction, give 8 mm. Just click OK. So you can check here. So this is our result. Now in this front view, so in this front view there is one cutout. ஓகே, அதே மாதிரி சைட் வியூலயும் ஒரு கட் அவுட் இருக்குது, ட்ரா பண்ணலாம். ஸோ ஃப்ரண்ட் வியூல பார்த்தீங்கன்னா 22. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஐ ஜஸ்ட் கோ டு த ஃப்ரண்ட் பிளைன் ஃபார் sketch. I just go to the front plane. So this is my front plane for sketch, and 24 mm ஒரு arc ஓட radius 24. So just draw an arc here. இது வந்து just ஒரு கட் அவுட் தான், ரொம்ப அக்யூரேட் எல்லாம் தேவையில்லை. I just select these 2 points and this axis and symmetry here. Double click the radius of 24. And give some value. So not an big issue. So just for a cutout தான். ஓகேங்களா? ஜஸ்ட் இதை கொடுத்ததுக்கு அப்புறமா I just hide these sketches. இல்லை இது கன்ஃபியூஸ் ஆகும் நமக்கு. Just hide all the sketches. Okay. Now இந்த sketch நம்ம வந்து extrude பண்ண போறோம். Just go to extrude command and select the sketch. And you can drag like this. நீங்க ரெண்டு பக்கமா மிரர் எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணிட்டு இது ரெண்டு பக்கமா வெளியில வர மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா ஓகே தான். கிராஸ் ஆகி இந்த மாதிரி வெளியில வர மாதிரி கொடுத்தீங்கன்னா so it's okay. Then click OK. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ப்ரொஃபைலை ட்ரிம் பண்ணணும். ஸோ ஐம் கோயிங் டு யூஸ் ஸ்பிளிட் கமெண்ட். ஸோ ட்ரிம் போக வேண்டாம், ஜஸ்ட் கோ டு ஸ்பிளிட் போயிட்டு ஸ்பிளிட்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலமெண்ட் டு கட். எலமெண்ட் டு கட்ல இன் விச் மெட்டீரியல் இஸ் கோயிங் டு ரிமூவ். ஸோ இதுதான் வந்து ரிமூவ் இதில் இருந்தால் மெட்டீரியல் ரிமூவ் ஆக போகுது. ஸோ இதுதான் எலமெண்ட் டு கட். தென் கட்டிங் எலமெண்ட். ஸோ இதுதான் நம்மளோட டூல். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த டிரான்ஸ்பரண்ட் தெரியும் பாருங்களா. ஸோ ஜஸ்ட் லுக் இன்சைட், தேர் இஸ் ஏ டிரான்ஸ்பரண்ட். ஸோ இந்த டிரான்ஸ்பரண்ட் எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் தான் மெட்டீரியல் ரிமூவ் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அதர் சைடு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் டாப்ல இருக்கிறது ரிமூவ் ஆகிட்டு இது மட்டும் தான் நமக்கு இருக்கும். பட் ஜஸ்ட் சேஞ்ச் அதர் சைடு அண்ட் கிளிக் ஓகே. நம்ம யூ கேன் சி பாட்டம் சைடு ரிமூவ். ஒன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா ஜஸ்ட் ஹைட் தி சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ் தேவையில்லை, டெலிட் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் ஹைடு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஃப்ரண்ட் வியூவில் கிரியேட் ஆயிடுச்சு. சேம் லைக் we need to create in that side view 24 mm radius. I'm just going to sketch option here and select that. And give any distance. Distance is not very important actually. So I just enter 2 mm and click OK. So once draw பண்ண உடனே I just hide this one. Draw பண்ண உடனே இதை நம்ம வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ண போறோம். Going to extrude. சேம் அதே மாதிரி தான் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். மிரர் எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணலாம், ரெண்டு பக்கம் அப்போ தான் கிரியேட் ஆகும். ஒன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த இன்சைட் இருக்கக்கூடிய ப்ரொஃபைலை ரிமூவ் பண்ணணும். ஸோ ஐம் கோயிங் டு யூஸ் த ஸ்பிளிட் ஆப்ஷன் அகைன். ஸோ எலமெண்ட் டு கட். ஸோ இதில் இருந்தால் மெட்டீரியல் ரிமூவ் ஆக போகுது. ஸோ எலமெண்ட் டு கட். கட்டிங் எலமெண்ட் வந்து இந்த டூல் இதை செலக்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யூ கேன் செக் ஹியர், ஆட்டோமேட்டிக்லி டேக் இன்சைட். செக் த ப்ரிவியூ and click OK. Automatically it's removed. And select and hide the tool. So once கொடுத்தோன்னா பாருங்க நமக்கு இந்த பாட்டம் சர்ஃபேஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ப்ரொஃபைலையும் இந்த பாட்டம் சர்ஃபேஸ் நீங்க ஜாயின் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ப்ரொஃபைலையும் இதையும் ஜாயின் பண்ணக்கூடாது, ஏன்னா இது கடைசி வரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணவே கூடாது. இந்த ரெண்டும் டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல். ஓகேங்களா? இந்த ரெண்டும் தனித்தனியாக நமக்கு திக்னஸ் ஆட் பண்ணி சாலிடா மாற்றுவோம். இந்த ரெண்டுமே வந்து ஜாயின் ஆகாது. ஏன் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ ஓப்பன் ப்ரொஃபைல், இது வந்து க்ளோஸ்டு ப்ரொஃபைல். க்ளோஸ்டு ப்ரொஃபைல் மேலே இது அட்டாச் ஆயிருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே ஜாயின் ஆகாது, ஜாயின் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபிளாஞ்ச் ப்ரொஃபைல். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃபிளாஞ்ச் ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாஞ்ச் வருது. இதோட வேல்யூ, இதோட திக்னஸ் ஆர் சம்திங் பார்த்தீங்கன்னா தெரியும் 150 140. ஸோ ஈச் சைட் 5 mm. ஸோ அப்போ 5 mm தான் இதோட வித், இந்த ஃபிளாஞ்ச் வித்து. இந்த ஃபிளாஞ்சோட வித்தை நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் ஷோ த ஸ்கெச், செகண்ட் ஸ்கெச், இந்த அவுட்டர் ஸ்கெச் வரைஞ்சாலும் இது. இப்போ இந்த ஸ்கெச்சை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணலாமான்னா பண்ண முடியாது. ஐ ஜஸ்ட் ஷோ த எக்ஸ்ட்ரூட். இப்போ எக்ஸ்ட்ரூட் போட்டேன் அப்படின்னா நமக்கு டைரக்ஷன் அப்வர்டில் கிரியேட் ஆகுது. ஜஸ்ட் ஐ சேஞ்ச் ஹியர் அண்ட் கோ டு எக்ஸ் டைரக்ஷன். இட்ஸ் கமிங் எரர். இது ஏன் எக்ஸ்ட்ரூட்ல பண்ண முடியாதுன்னா, ஸோ இன் திஸ் லைன் கோயிங் டு எக்ஸ் டைரக்ஷன், இன் திஸ் லைன் கோயிங் டு ஒய் டைரக்ஷன். பட் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரூட்ல ஒரு டைரக்ஷன் தான் செலக்ட் பண்ண முடியும். பட் ஸ்கெச் வந்து ரெண்டு டைரக்ஷனை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால we cannot use எக்ஸ்ட்ரூட். அதே மாதிரி நம்ம ஸ்கெச் ட்ரா பண்ணவும் கூடாது. எக்ஸ்ட்ரா நீங்க போயிட்டு டாப் வியூல போய் ஸ்கெச் ட்ரா பண்ணி இதுக்கு மேல 5 mm ஆப்செட் பண்ணி ஃபில் கமாண்ட் யூஸ் பண்ணி ஃபில் பண்றது அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணக்கூடாது.
So it will not work. So we can use one command here, sweep. The sweep command போயிட்டு sweepல we have the second option. Second option இங்க வந்தீங்க அப்படின்னா draft direction. So draft direction means it is perpendicular to your flange direction. அதாவது உங்க flange வந்து இப்போ ஹரிசாண்டலா இப்படி ஃபிளாட்டா இப்படி வரப்போகுது. ஸோ அதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கக்கூடிய ஆக்சிஸ். ஸோ அதுக்கு பெர்பெண்டிகுலரா எந்த ஆக்சிஸ் இருக்கும் அப்படின்னா z ஆக்சிஸ். ஸோ ரைட் கிளிக், go to z component and you can give the value here 5 mm. Check the preview. So flange is created, but flange is going downside because it is in 0 degree, but I want 90 degree here. Just change the angle here 90 degree. Now you can see flange is created. So இந்த டைரக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த ஃபிளாட் சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும், 90 டிகிரில இருக்கும். ஸோ இந்த ஸ்கெட்சுக்கும் இந்த டைரக்ஷனுக்கும் இந்த ஆங்கிளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இதுதான். ஓகேங்களா? ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஒன்ஸ் நீங்க அதை ட்ராப் பண்ணதுக்கு அப்புறமா ஜஸ்ட் ஜாயின் கமாண்ட் யூஸ் பண்ணிட்டு இந்த ரெண்டையும் மட்டும் ஜாயின் பண்ணுங்க. ஜஸ்ட் ஜாயின் these two profile. After that you can apply edge fillet here. Go to edge fillet and select this curve. ஒன் பை ஒன்னா செலக்ட் பண்ணுங்க. கண்டினியூஸா எல்லா லூப்பும் செலக்ட் ஆகணும். Select all this loop you want. Just apply 1 mm fillet here. Now it's okay. ஸோ ஃபைனலாக வந்து இந்த கட் அவுட். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த கட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் கோ டு ஸ்கெச். இதுக்கு நம்ம ஸ்கெட்ச் ட்ரா பண்ணி தான் ஆகணும். ஸோ ஜஸ்ட் ஐம் கோயிங் டு ஸ்கெச் ஆன் த டாப் லைன். ஹியர் யூ கேன் சி ஸ்வாப் ரிவர்ஸ் அண்ட் கிளிக் ஓகே. Go to one rectangle profile, center rectangle. And give the value. Value of 40. And from here to here, 14.5. And this one is 3 mm. Okay. So once drop பண்ணதுக்கு அப்புறமா இதை select பண்ணிட்டு use the rotate command. Or sorry, translate command. Translate command போயிட்டு just click the base point here. Number of instance 5, value 10. Just click enter and okay. So இதெல்லாம் நான் constrain பண்ணணும், but right now I am going to exit பண்ணிட்டு so directly we can use split command because இந்த sketch பாத்தீங்கன்னா இந்த surface மேல டைரக்டா லையிங் ஆயிருக்குது. சப்போஸ் இந்த sketch வந்து இந்த surface மேல இல்லாம some distanceல இருந்தது அப்படின்னா நம்ம டைரக்டா split பண்ண முடியாது. We need to extrude first. First வந்து இதை வந்து extrude பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் split command யூஸ் பண்ணி கட் பண்ண முடியும். But right now we can directly split using the sketch. Go to split command, cutting element. So element to cut னா எதுல இருந்து மெட்டீரியல் ரிமூவ் ஆகணும் அதுதான் element to cut. Cutting element means tool. இதுதான் tool. Just click okay. Now you can see it's created. So now our entire profile is created. இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு சர்ஃபேஸ் நம்மகிட்ட இருக்குது. ஒன்று வந்து இதெல்லாம் சேர்ந்து இந்த டாப் ஒரு சர்ஃபேஸ் ஆகும், இந்த பாட்டம்ல இருக்க சர்ஃபேஸ் வந்து ஒரு சப்போர்ட் சர்ஃபேஸ் தனி சர்ஃபேஸ் ஆகும் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? அந்த ரெண்டையும் நீங்க ஜாயின் பண்ணக்கூடாது. ஸோ ஃபைனலாக இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா கோ டு பார்ட் மாடலிங். ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு ஹியர் மெக்கானிக்கல் டிசைன், பார்ட் டிசைன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த ஜாமெட்ரிக்கல் செட்டில் தான் நம்ம கமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் ஆயிருக்கும். இந்த பார்ட் பாடிக்குள்ள எதுவுமே ஆட் ஆயிருக்காது. ஓகேங்களா? நவ் பார்ட் மாடலிங் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா இன்சர்ட் ஒன் பாடி ஆர் யூ கேன் டைரக்ட்லி ஆக்டிவேட் திஸ் பாடி. இந்த பாடியிலே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூ. நீங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு டைரக்ட்லி யூ கேன் கோ வித் டிஃபைன் இன் ஒர்க் ஆப்ஜெக்ட் பண்ணிட்டு இங்க சர்ஃபேஸ் பேஸ் ஃபீச்சர் ஒரு கமெண்ட் இருக்கும். இந்த சர்ஃபேஸ் பேஸ் ஃபீச்சர்ல திக் சர்ஃபேஸ் திக்னஸ் பார்த்தீங்கன்னா 0.8 mm இங்க இருக்கும், 0.8 mm அவுட் சைட். ஸோ கோ டு திக் சர்ஃபேஸ் அண்ட் செலக்ட் தி சர்ஃபேஸ் ஃபர்ஸ்ட். Click the arrow outside and you can enter the value of 0.8. Click OK. See, now it's created. Just select the surface and hide. Same. இப்போ bottom profile. Same அதே மாதிரி நம்ம bottom profileயும் thick surface, select the surface, click the arrow outside, just click OK. அவ்வளவுதான். Just it's completed now. Sorry. I just hide this profile. Now you can see it's completed. And if you want to apply, just right click this one, go to property and you can apply some colors. So it will create. So இந்த மாதிரி தான் நம்ம வந்து surface modeling வந்து பண்ணணும். First we need to create our model into surface. அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து நமக்கு என்ன திக்னஸ் வேணுமோ அது கொடுத்து நம்ம சாலிடாக கன்வெர்ட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம இன்னும் நிறைய அட்வான்ஸ் லெவல் வீடியோஸ் நம்ம சேனல் அப்டேட் பண்ண போறோம். தேங்க்யூ ஃபார் லிசனிங். பை அண்ட் கிவ் த வேல்யூ.